ஒரு தியானத்தோடு ஆரம்பிப்போம். எல்லாருமே இதில் பங்கெடுத்துக்கலாம். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் பார்க்குறோம், புதிய மாணவர்கள் சேர்ந்துருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக தான். ஸோ உங்களையும் உங்கள் பெற்றோர் உடன் கூட வந்திருக்கவங்க எல்லாரையும் இந்த நிகழ்வுக்கு அன்போடு வரவேற்கிறோம். நான் இப்போது ஆனந்த சைத்தன்யா ஃபவுண்டேஷன் அண்ட் ஆனந்த சைத்தன்யா ட்ரைனிங் அகாடமியில் சில ப்ராஜெக்ட் ஆக்டிவிட்டீஸ் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். நம்ம நரசிபுரத்தில் இருக்கிற சிஐஇடி காலேஜ் 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எம்பெடட் சிஸ்டம்ஸ் லெவல் 1 கோர்ஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் 5th செமஸ்டர் இப்போ வராங்க. அவங்களுக்கு லெவல் 2 நெக்ஸ்ட் பண்ணுவோம். I thank நம்ம ஆக்டா ட்ரைனர் சார் M. Vignesh and the college principal, HOD and the coordinator for the kind cooperation. Skill development கிளாஸஸ் எல்லாம் ஆன்லைனில் மட்டும் இல்லாமல் நம்ம சென்டர்லேயே லைவாக நேரடி வகுப்பாகவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கேரியர் கைடன்ஸ் கிளாஸ், எம்பெடட் சிஸ்டம்ஸ் கிளாஸ் நேரடி வகுப்பும் நம்ம இங்கே ஆனந்த சைத்தன்யா சென்டரில் பண்ணினோம். கேரியர் கைடன்ஸ் கிளாஸ் விஜய் சார் ரொம்ப சூப்பராக எடுத்தாங்க. ஐ தேங்க் விஜய் சார். அண்ட் தென் எம்பெடட் சிஸ்டம்ஸ் கிளாஸஸ் ஹரிகோவிந்தன் சார் எடுத்தாங்க. ஐ தேங்க் ஹரிகோவிந்தன் சார். மாணவர்களுக்கு மதிய உணவு கொடுத்து ட்ரைனிங்கும் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். நம்ம ஆனந்த சைத்தன்யா தான் பார்க்க முடியுது. ஐ தேங்க் த லெசார் ஃபார் ஹிஸ் நோபல் கெஸ்டர். நெக்ஸ்ட் வாசிக்கலாம் வாங்க, புத்தக வாசிப்பு இயக்கம். நம்ம ஏற்கனவே 8th வரை இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம இது நடத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் அந்த மாணவர்களுக்கும் இந்த புத்தக வாசிப்பு இயக்கத்தை தொடக்கி உள்ளோம். நம்ம செல்வகுமார் சார் நல்லா கோஆர்டினேட் பண்ணி சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மாணவர்களுக்காக அவங்க புத்தக வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்துவதற்காக அவங்களுக்கு ரொக்க பரிசும் கொடுக்குறோம். தில்லை சார் ஆனந்த சைத்தன்ய யோகா அண்ட் மெடிடேஷன் கிளாஸஸ் சிஐஇடி காலேஜ் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ்க்காக ஒரு வகுப்பு பண்ணாங்க. இப்போ டீப் ஃபோக்கஸ் அப்படின்ட்டு ஆலம் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் மேனேஜ்மெண்ட் மெம்பர் டீமுக்கும் அண்ட் தென் மைவா ஃபார்மா பிரைவேட் லிமிடெட் அந்த கம்பெனி ஹொசூர்ல இருக்கு, அங்கேயும் சார் சென்று அந்த டீப் ஃபோக்கஸ் ப்ரோக்ராம் அவங்க சீனியர் மேனேஜ்மெண்ட்டுக்காக பண்ணினாங்க. இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ்க்காக ஈரோட்ல இருக்கிற கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், அப்புறம் கோயம்புத்தூர்ல இருக்கிற SNS காலேஜ் அண்ட் தென் ரூட்ஸ் கம்பெனி இவங்களெல்லாம் நம்ம கிட்ட கோர்சஸ் எடுக்க சொல்லி இப்ப கேட்டுட்டு இருக்காங்க. we are planning the training classes for them for the upcoming months. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த எல்லா எஃபர்ட்ஸும் எதுக்காக பண்றோம்? உங்களை மாதிரி யங்கர் ஜெனரேஷனுக்கு இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றோம். ஸோ நீங்க இந்த ட்ரைனிங் கிளாஸ்ல எல்லாம் ஜாயின் பண்ணி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். Hello everyone. Now we are going to launch the most important courses and ebooks of Ananda Chaitanya Training Academy in this Karkai Nanre Kalvi Vizha August 2025 event. ஒரு courses and book and it is being launched. I invite Senthil to do that. To the honors. Thank you, sir. Thank you very much for launching the Ananda Chaitanya Training Academy courses and ebooks today. நம்ம இப்போ இன்னைக்கு ரிலீஸ் பண்ண இது ஒன் ஆஃப் த ஐட்டம் ஆக்டா DSP சிக்மா போர்ட். இந்த சிஐடி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, அவங்க லெவல் 3 3 லெவலுக்குமே இந்த ஒரு போர்டு ட்ரைனிங் கிட் போதுமானது. நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய கம்பெனிஸ்க்கு அவங்க ப்ரோட்டோடைப் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம இந்த போர்டை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ரொம்ப மிஷன் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் அளவுக்கு பண்ணக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான போர்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எம்பெடட் சிஸ்டம்ஸ் ஃபீல்டில் கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸாக இருக்கிறேன். நான் ஆனந்த சைதன்யா ஃபவுண்டேஷனில் வாலண்டியராக இருக்கிறேன். அது கூட எம்பெடட் சிஸ்டம்ஸோட ட்ரெயினாகவும் இருக்கிறேன். நிறைய பேர் ஃபர்ஸ்ட் இயர் வரும்போது இங்கிலீஷ் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அவங்கெல்லாம் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் அது கோர்சஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். எம்பெடட் சிஸ்டம் கோர்ஸுங்கிறது சீக்கிரமாக எல்லாரும் கற்றுக்கிற மாதிரி ஒரு தியரியாக அப்படி பார்க்கக்கூடாது. இட் இஸ் ஏ ப்ராக்டிக்கல் திங். பேசிக்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே பண்ணுற ஒவ்வொரு கோர்ஸுமே நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் யூ டோன்ட் நீட் அண்ட் செப்பரேட் கோர்ஸ் ஆன் டாப் ஆஃப் இட். உங்களுக்கு இது தெரியும்னா யூ கேன் ஹாவ் எனி அதர் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் விச் யூ கேன் ஹேண்டில் இட் வெல். அப்படிங்கிறத என்ஷோர் பண்ற மாதிரி தான் இங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். The people who is into this electronics, computer science, IT background, please make use of these things. Thank you. கொஞ்ச நேரம் பத்தி கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம்னு நினைச்சேன். அட்டன் பண்ணவங்களுக்கு அதை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நிறைய டைம் நம்மளோட ஸ்கில்ஸ் நமக்கு என்னன்னு தெரியாது. ஒரு ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்றதுன்றது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி எழுதிடலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அது கிடையாது. அது இட் இஸ் மோர் ரிஃப்ளெக்ஷன், செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் சொல்லலாம். ஒரு ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்றது கிட்டத்தட்ட உங்களை நீங்களே திரும்பி பாக்குறதுன்னு சொல்லலாம்.
ஸோ அப்படிதான் அந்த ப்ரோக்ராம் டிசைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் படிக்கும் பொழுது அது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். அங்கே என்னென்னலாம் சொல்கிறோம் அப்படின்னா, வாட் இஸ் தேர், அதில் வந்துட்டு மெயினாக வந்துட்டு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்னா என்ன, சாஃப்ட் ஸ்கில்ஸ்னா என்ன, இது எல்லாமே உங்களோட பிலீஃப் சிஸ்டத்துலேருந்து எப்படி வந்துச்சு, எதை சேஞ்ச் பண்ணால் உங்களோட ஸ்கில் டெவலப் ஆகும் அப்படின்றத பற்றியும் நிறையா டிஸ்கஸ் பண்ணுவோம். எப்படி நடக்குதுன்னா, ஆன்லைன்லேயும் நடக்குது, இப்போ ஸ்ட்ரைட்டாகவும் நடக்குது. ஸோ ஐ வாண்டட் ஆல் ஆஃப் யூ டு மேக் யூஸ் ஆஃப் இட். தேங்க்ஸ் டு தில்லை சார், ஆல்வேஸ் ஐ திங்க் ஸோ இன்ஸ்பைரிங் பர்சன். சில பேர் வந்துட்டு ட்ரஸ்ட் நடத்தும் பொழுது ஒரு ஃபினான்ஸ் கொடுத்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் சார் வந்து ஃபண்டமெண்டலாக வந்துட்டு ஒரு சின்ன சேஞ்ச் இன் சொசைட்டியை கிரியேட் பண்ணணுன்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்க மாதிரி எப்போதுமே எனக்கு தோணும். நியூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன். உங்களோட ப்ராக்ரஸ் எல்லாமே சூப்பரா நீங்க எவால்வ் பண்ணிட்டே இருக்கீங்க. மற்ற ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு இயருக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு அதை விட்டுருவாங்க. பட் நம்ம கற்கை நன்றையெல்லாம் அப்படி கிடையாது. உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து தான் ஒவ்வொரு ஸ்கில் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவும் நம்ம எடுத்திருக்கோம். நீங்கள் படிக்கிறதுக்கு வந்து புக்ஸும் கொடுத்துட்ருக்கோம், ஆன்லைனில் நீங்கள் போய் படிச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரைனிங் கோர்சஸும் உங்களுக்கு என்னென்ன நீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது எல்லாமே கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எவால்வ் ஆகணுங்கிறது தான் எங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். உங்களுக்கே தெரியும், இது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இல்லைங்களா? ஸோ அதனால் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும், உங்களோட வளர்ச்சி மட்டும்தான் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன். அதை மட்டும்தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். உங்களோட தேவைகள் என்னங்கிறது மட்டும்தான் எங்களோட தேடல்களாக இருக்குது. எங்களோட தேடல்களை நாங்கள் என்றைக்குமே சுருக்கிக்க மாட்டோம். உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கோங்க. சார் கூட வந்து யோகா பயிற்சி கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அப்போ அதில் யோகா பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஒரு உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே தீர வந்தது. எனக்கு ஆஃபீஸ்லேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், ஒரு சொல்யூஷன் கிடைக்காது கஷ்டம். அதே மாதிரி வீட்லேயும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். யோகா வந்து ரொம்பவுமே பயனுடையதாக இருந்துச்சு. அந்த ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது, ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபோக்கஸாக திங்க் பண்ண முடியுது. கற்கை நன்றி ப்ரோக்ராமில் வந்து நான் ஒரு வாலண்டியராக இருக்கேன். அதில் வந்து ஸ்டூடெண்ட் செலெக்ஷன்ஸு, அவங்கள இன்டர்வியூ பண்ணுறது, ஃபண்டிங், இந்த மாதிரி ப்ராசஸ், அப்புறம் அவங்களோட ப்ரோக்ரஸை ரிவ்யூ பண்ணுறது, அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் கரூரில் ஒரு கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கில் லெக்சராக இருக்கிறேன். நம்மளோட ஃபவுண்டேஷனில் வந்து 2 ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது ஆக்டர் சார்பாக வந்து டிஎன்பிசி ஏஐக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து இப்போ ஒரு 5 பேர் வந்து ப்ளேஸ் ஆகிருக்காங்க. அது வாசிக்கலாம் வாங்க ப்ரோக்ராம் வந்து காலேஜில் எங்களோட காலேஜ்லேயே பண்ணிகிட்டு இருக்கோம். அது பொருளாதாரத்தில் அப்புறம் வந்து எஜுகேஷன் வைஸ் ரொம்ப போராக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப நிறைய படிச்சுட்டு இருந்தாங்க. அது பசங்களோட நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது எழுத படிக்க தெரிய மாட்டேங்குது, மொபைல் ஃபோன்ஸில் அடிக்ட் ஆகி அந்த மாதிரி இருந்தாங்க. அது காலேஜ் தொடங்கி நியர்லி 15 இயர்ஸ் ஆச்சு. அந்த லைப்ரரி அப்படிங்கிறது வந்து செயல்படவே இல்லை. அது சார்ட்ட இதுமாரி லைப்ரரி இன்சார்ஜாக வேற இருக்கிறாங்க, லைப்ரரியில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கேட்டோம். அது நம்ம வந்து சம்திங் டிஃப்ரெண்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரான ஒரு ரீடிங் ஹால் வந்து அரேஞ்ச் பண்ணோம். அந்த ரீடிங் ஹாலில் வந்து ஒரு ஏசி வசதியோட ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் அதுக்கு மேட்டு போட்டு, அதுக்கப்புறம் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி ஒரு 600 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. இப்போ எல்லா ஸ்டாஃப்ஸுமே வந்து லைப்ரரி ஹவர்ஸுக்குன்னு கூப்பிட்டு வர்றாங்க. அது அவங்க வாழ்க்கையில் நல்ல சேஞ்சஸ் வந்திருக்கு. அதுக்காக வந்து நம்ம ஃபவுண்டேஷனுக்கு, தில்லை சாருக்கு, எல்லா வாலண்டியர்ஸ்க்கும் ரொம்ப மனப்பூர்வமான நன்றி. தேங்க்யூ. நான் வந்து புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கேன். 3rd இயர் சிஎஸ்சி படிச்சுட்ருக்கேன் ஜிசிடியில். இந்த ஆனந்த சைத்தன்யா ஃபவுண்டேஷனில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் பிஇ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ஹானர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் வந்து டிசம்பர் டிசிஎஸில் வந்து பிளேஸ் ஆனேன். ஆனந்த சைத்தன்யா ஃபவுண்டேஷனில் வந்து நான் 2023 வந்து ஜாயின் பண்ணேன். நம்மளுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. லைக் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், எனக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட், விஜய் சாரோட கிளாஸஸ்லாம் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். லைக் ரெஸ்யூமேலேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், நான் பிளேஸ்மெண்ட் அட்டென்ட் பண்ண போகும்போது எனக்கு தேவையான இருந்தது கெரியர் கைடன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு இந்த ஆனந்த சைத்தன்யா ஃபவுண்டேஷன் மூலமா கிடைச்சிச்சு. நான் நாகப்பட்டினம் மாவட்டத்திலேருந்து வரேன். என்னோட ஊர் வந்து ஒரு கிராமம், கருப்பம்புலம். நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் என் குடும்பத்தில். நான் பிஎஸ்சிஎஸ்சி தஞ்சாவூரில் போட்டிருக்கேன், ஸ்டார்லைன் காலேஜில். எங்கள் அம்மா கூலி வேலைக்கு போய் தான் என்ன பார்த்துக்கிட்டாங்க. 3 பொண்ணுங்க, என்னோட சேர்ந்து ட்வின்ஸு. அவங்களுக்கும் எங்கள் அம்மா தான் கஷ்டப்படுறாங்க, இப்போ வரையும் கஷ்டப்படுறாங்க. அப்பாவோட நம்ம அப்போ சரியில்லை, ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு தான் இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். குடும்பம் கொஞ்சம் வறுமையான குடும்பம் தான். நான் வந்து 10th 475 மார்க் எடுத்திருந்தேன். ஆனந்த சைத்தன்யா வந்த பிறகு ஒரு நல்ல காலம் எனக்கு பிறந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பூஜா பத்மா. நான் தென்காசிலேருந்து வரேன். எங்கள் குடும்பம் வந்து விவசாய குடும்பம் தான். நான் 10th 475 மார்க் எடுத்தேன். 11th 12th 561 மார்க் எடுத்தேன். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் பிடெக் ஐடி படிச்சுட்டு இருக்கேன். இப்போது அப்பாவுக்கு வந்து கேன்சர் வந்துச்சு, பேக்போன் கேன்சர். ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எழுதிட்டு இருக்கேன், மேத்ஸ் எக்ஸாம். அன்னைக்கு தான் அப்பா இறந்தாரு.
நான் ஸ்ரீசக்தி இன்ஜினியரிங் காலேஜில் வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிக்கிறேன். அண்ட் கரியர் என்ஹான்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம் விஜய் சார் பண்ணாங்க. ரெஸ்யூம் பில்டிங், இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணோம், அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் வந்து 2021 வந்து ஆனந்த சைதன்யா ஃபவுண்டேஷனில் ஜாயின் பண்ணேன். நான் வந்து பிஇசிஎஸ்சி வந்து பிஎஸ்டி டெக்கில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். டிசிஎஸ்ல வந்து சிஸ்டம் இன்ஜினியர் ரோலுக்கு வந்து செலக்ட் ஆயிருக்கேன். நான் தமிழ் மீடியம் படித்தனால எனக்கு ரொம்ப கம்யூனிகேஷன்லாம் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு. சாந்தி மேம் வந்து இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்லாம் எடுத்தாங்க. பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் காலேஜ் ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. இப்போ எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன். இப்போ விஜய் சார் வந்து ரெஸ்யூம் ரைட்டிங் அண்ட் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ் கிளாஸ்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப லேப்டாப் இல்லாமல் கஷ்டப்பட்டேன். சார் வித்தின் 2 வீக்ஸ்லேயே எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நான் ராமகிருஷ்ணா காலேஜில் ஃபிசியோதெரப்பி 4th இயர் படிச்சுட்ருக்கேன். 4 இயர்ஸாக நான் இந்த ஃபவுண்டேஷனில் வந்து இருந்துகிட்ருக்கேன். என்னோட ஃபைனல் இயரில் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது. ஸோ அதில் எனக்கு லேப்டாப் வந்து இல்லாதனால ரொம்ப கஷ்டமாக இருந்தனால சார்கிட்ட சொன்னேன். ஸோ நான் மெசேஜ் பண்ணி ஒரு வித்தின் செகண்ட்லேயே சார் எனக்கு ரிப்ளை பண்ணார். நாங்கள் வந்து உங்களுக்கு லேப்டாப் அரேஞ்ச் பண்ணி தரோன்னு சொல்லிட்டு. நான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து பிகாம் சிஏ வித் கம்ப்யூட்டர் பிகாம் சிஏ பண்ணேன். கெரியர் கைடன்ஸ் கோர்ஸ் வந்து எனக்கு கொடுத்தாங்க. விஜய் சார் தான் ட்ரெயின் பண்ணாரு. நானும் முன்னாடி வந்து ஒரு ரெஸ்யூமேட ஐடியாவே எனக்கு கிடையாது. அதுக்கப்புறம் என்னோட ரெஸ்யூமே நான் வந்து கரெக்டாக பண்ணேன். ஆனந்த சைத்தன்யா ஃபவுண்டேஷன்ல ஸ்காலர்ஷிப் தரதுல இருந்து நம்மளோட நீட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுட்டு ரொம்ப நல்லா பண்றாங்க. நான் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் 3rd இயர் படிக்கிறேன். எனக்கு என்ன டொமைன் சூஸ் பண்ணுறது அந்த மாதிரி எந்த ஐடியாவுமே இல்லாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எம்பெடட் கிளாஸ் அட்டன் பண்ணேன். 3 days தான். பட் அந்த 3 daysல நான் நிறைய லேர்ன் பண்ணிட்டேன். கற்கை நன்றில் இல்லைன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக எனக்கு கிடச்சிருக்காது. நான் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ் கொங்கு நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ் பெருந்துறையில் படிக்கிறேன். ரீசெண்டாக எனக்கு ஏசிஎஃப் ஃபவுண்டேஷன் மூலிமா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு ரெஸ்யூம் பில்டிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறதுக்கு. அது மூலிமா ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணலாம், ஒரு ப்ரொஃபஷ்னல் ப்ரொஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துட்டு விஜய் சார் மூலியமா கிடைச்சிச்சு எங்களுக்கு. நான் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் பிஇ ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கேன். நான் 2022 வந்து கற்கை நன்றே வந்து ஒரு நியூஸ் பேப்பர் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணியிருந்தேன். அது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் 7th டைம் இதை அட்டன் பண்ணுறேன். ஒவ்வொரு செம்முக்கும் எனக்கு என்ன ஃபீஸ் தேவை இல்லைங்கிறதையும் சார் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காரு. Currently pursuing my 3rd year BE Computer Science Engineering in Park College of Engineering and Technology. To begin with, I come from a background where my mom, being a single parent, she was struggling a lot to pay even my school fees. It was then when I selected in Ananda Chaitanya Foundation in the year 2023. It's been 2.5 years since I'm being a part of it. From there till now, Ananda Chaitanya Foundation had been supported me so much to pay my college fees. நான் இப்போ வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீஷியா டெக்னாலஜி படிக்கிறேன். நான் வந்து ஜிசிடியில் பிஇசி ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன். நான் வந்து ஆனந்த சைதன்யாவில் 2023 ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் 4th இயர் பிஇசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கேன். நான் 2021 ஆனந்த சைதன்யா ஃபவுண்டேஷனில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் ஃபினான்ஷியல் சப்போர்ட்லேருந்து எனக்கு கேரியர் கைடன்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், எம்பெடட் சிஸ்டம்ஸ் ப்ளஸ் சார் எடுத்த தியான வகுப்பு கூட நான் அட்டன் பண்ணேன். எல்லா கிளாஸஸும் நான் அட்டன் பண்ணேன். I am currently studying final year MBBS at Government Medical College கிருஷ்ணகிரி. நான் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு 2023 செலக்ட் ஆனேன். ஸ்காலர்ஷிப் ரொம்ப ஸ்டடீஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஐ எம் கரண்ட்லி ஸ்டடியிங் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 3rd இயர். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா வந்து உடம்பு சரியில்லை. அதனால் வந்து எங்கள் அம்மா தான் என்னையும் எங்கள் அக்காவையும் பார்த்துக்கிறாங்க. அதனால் சார்கிட்ட வந்து சொன்னேன், அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நான் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 3rd இயர் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். நான் 2024 இதை ஜாயின் பண்ணேன். இதோட நான் 4th டைம் நாங்கள் வரேன். ஆனந்த சைத்தன்யாங்கிறது வந்து ஒரு எஜுகேஷன் இது மட்டும் ஸ்காலர்ஷிப் கொடுக்க மட்டும் கிடையாது. சாஃப்ட் ஸ்கூலும் டெக்னிக்கல் ஸ்கூலும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தராங்க கண்டிப்பாக. ஜிசிடி காலேஜில் 3rd இயர் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். கடந்த 2 வருஷமாக ஆனந்த சைத்தன்யா ஃபவுண்டேஷன் எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் தூத்துக்குடி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஆப்ரேஷன் தியேட்டர் அனஸ்தீஷியா டெக்னீஷியன் 2nd இயர் படிக்கிறேன். நான் 2023 இந்த ஆனந்த சைத்தன்யா ஃபவுண்டேஷனில் ஜாயின் பண்ணேன். இந்த ஃபவுண்டேஷனில் ஜாயின் பண்ணதுக்கும் இப்போக்கும் என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எவ்வளவோ முன்னேறி இருக்கு. நான் ஒரு 2 months பேக் மே மந்தில் தான் வந்து பிகாம் கம்ப்ளீட் பண்ணேன். நான் 12th பயோமேக்ஸ் குரூப் 480 மார்க்ஸ். நான் இப்போ பிஇசிஎஸ்சி எடுக்க போகிறேன். சார் இப்போ தான் அவங்க தான் உதவி பண்ணுறாங்க எனக்கு படிக்கிறதுக்கு. எங்கள் அப்பா ஆக்சிடென்ட் ஆச்சு, இப்போ அம்மா மட்டும்தான் எனக்கு படிக்க வைக்கிறாங்க.
எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராபின் ஜோஸ்வா. நான் சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி நானோ டெக்னாலஜி படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சு பிஜி செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோ தூரம் நான் தடுமாறாமல் நடக்கிறேன்னா அது கண்டிப்பாக ஆனந்த சைத்தன்யா ஃபவுண்டேஷன் தான் வந்து காரணம். தேங்க்யூ ஸோ மச். நான் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் பிஇ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம ஃபவுண்டேஷனில் வந்து நான் 2021 பேட்சில் செலக்ட் ஆகி உள்ளே வந்தேன். நான் இப்போ ஃபைனல் இயர் ஜிசிடியில் பிஇ ப்ரொடக்ஷன் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன்லேயும் அது மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அப்படி தான் எனக்கு இங்கே சான்ஸ் கிடச்சிது. நான் வந்து ஜிசிடியில் பிஇ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் வித் ஹானர்ஸ் வந்து இப்போ படித்து முடிச்சிருக்கேன். இப்போ படித்து முடிச்சுட்டு கேம்பஸில் செலக்ட் ஆகி ஒரு எம்என்சியில் வந்து டிசைன் இன்ஜினியர் ரோலில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து காலேஜ் ஃபீஸே கட்ட முடியல, ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தபோது கரெக்டான டைமிங்கில் வந்துட்டு எனக்கு ஆனந்த சைத்தன்யா ஃபவுண்டேஷன் வந்து எங்கள் கிளாஸ் குரூப்லேருந்து எனக்கு அனுப்பிச்சாங்க. அப்போ வந்து என்னோட ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் பிளேஸ்மெண்ட் பண்ண போகிற டைமிங்கில் வந்துட்டு இவங்க நிறைய கைடன்ஸ் கொடுத்தாங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனந்த சைத்தன்யா வந்து என்னோட கரியரில் வந்து ரொம்ப மெயின் பார்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் 12th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படித்தேன். 572 மார்க்கு. இப்போ வந்து நாகப்பட்டினத்தில் பிஎஸ்சிஎஸ்சி எடுத்திருக்கேன். அம்மா அப்பா விவசாய கூலி பண்ணுறாங்க. நான் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூரில் படிக்கிறேன். இந்த டைம் தான் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணேன். சுச்சுவேஷன்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அது மட்டும் இல்லாமல் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரைனிங் கிளாஸஸ் அப்புறம் யோகா கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியுது. நான் யூட்டிலைஸ் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிப்பேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து பிரியதர்ஷினி. நான் வந்து இந்த ஃபவுண்டேஷனில் வந்து 2021 ஜாயின் பண்ணேன். நான் 24 பிகாம் சிஏ கம்ப்ளீட் பண்ணேன். இப்போ டிசிஎஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ப்ராசஸ் அசோசியேட்டாக. எனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் கொஞ்சம் அப்பப்போ லேக் ஆகும். ஸ்டார்டிங் டைமில் வந்து சாந்திலங்கோவன் மேம் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வச்சாங்க. நான் அதை அட்டென்ட் பண்ணேன். அது எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னை இந்த ஸ்காலர்ஷிப்பில் செலக்ட் பண்ணி நான் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. ஃபவுண்டேஷனுக்கு ரொம்ப தேங்க்யூ. நான் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் பிஇ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் முடிச்சிருக்கேன். இங்கே வந்து நான் கேம்பஸில் செலக்ட் ஆகி இப்போ டெக்னோ கமர்ஷியல் இன்சார்ஜ் ஆக்டிவிட்டீஸில் இன்சார்ஜாக இருக்கேன். 12th வரைக்கும் ஃபுல்லாகவே தமிழ் மீடியம் தான் படித்தேன். எனக்கு ராதிகா மேம் கிட்ட வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னோட ரெஸ்யூம் பில்டிங் கோச்சிங் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா போச்சு. எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப்க்கு சப்போர்ட் பண்ணி என்னோட கரியர் கைடன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஆனந்த சைத்தன்யா டீமுக்கும் தெல்லை சாருக்கும் ரொம்ப நன்றி. குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். என் பேர் அபிராமி. என்னை ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்காக செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். குட் மார்னிங் ஆல். என் பேர் ராஜேஷ் கண்ணன். நான் தருமபுரியிலேருந்து வரேன். இப்போது பாரதியார் யூனிவர்சிட்டியில் எம்பிஏ ரெகுலர் ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் கோவை அரசு கலைக்கல்லூரியில் இளங்கலை 2ஆம் ஆண்டு வணிகவியல் பிரிவில் படித்துக் கொண்டிருக்கிறேன். அது இல்லாமல் இந்த தடவை இந்த கல்வி விழாவுக்கு வந்து என்னை தேர்ந்தெடுத்து எனக்கு உதவித்தொகை வழங்க சம்மதித்திருக்கும் நிறுவனருக்கு வந்து என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷம் தான் நான் இங்கே கற்கனை இன்டர்வியூவில் ஜாயின் ஆகியிருக்கேன். இது ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ ஜிசிடியில் இஎன்ஐ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அங்கே கோயம்புத்தூரில் அவினாசிலிங்கம் காலேஜில் பிஎஸ்சி சிஎஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் எனக்கு தெரியும். என் அண்ணா மூலிமா எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ரியலி தேங்க்யூ சார். ஏன்னா நிறைய ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி சார். அவையிலம் இருந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வாசிப்புடைய அனுகூலங்களை பெருமதிகளை இங்கே முன்வைக்கிறதுக்கு முன்னாடி வாசிப்பு பற்றி இருக்கக்கூடிய ஒரு பிழை சிந்தனையை வந்து அகற்றணும்னு நினைக்கிறேன் நான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வாசிப்பு பழக்கம் உள்ளவனும் இன்னொரு சாதாரண ஒரு நபரும் வந்து உரையாடிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். இப்போ வாசிப்பு இருக்கிறவன் வந்து என்னுடைய வாசிப்பு வந்து நான் இந்த வகையில் ஆர்டராக நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இன்னொருத்தன் அதை போலவே எனக்கு வந்து கிரிக்கெட் மேட்ச்சில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை ஒரு வீடியோ கேமில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அவன் சொல்கிறான். அப்போது இந்த உரையாடல்ல இருந்து ஒரு மேலோட்டமாக தெரிய வர்றது வந்து என்னென்னா, வாசிப்பு பழக்கம் ஒரு பொழுதுபோக்கு ஒரு அம்சமாக தான் பார்க்கப்படுது. அதாவது இவருக்கு கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி உங்களுக்கு புக் ரீடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு மிக எளிமையாக அது எடுத்துக்கொள்ளப்படுது. ஸோ இந்த ஒரு புரிதலை தான் நான் வந்து மிக மிக பிழையான ஒரு அடிப்படை பிழை உள்ள ஒரு புரிதல்னு சொல்கிறேன். வாசிப்பு பழக்கம் ஒருபோதும் பொழுதுபோக்கு பழக்கம் அல்ல. அது வந்து ஒரு அறிவுலக செயல்பாடு அப்படிங்கிறதான் இங்கே முதன்மையான முன்வைக்க. இப்போ ஒரு நூலை திறந்து ஒரு வரியை வாசிக்கிறான். ஒரு மின்னல் தாக்கி ஒரு மரம் சரிந்தது அப்படிங்கிற ஒரு வரியை வந்து ஒரு வாசிப்பாளன் வாசிக்கும் போது ஒரு மரம் சரிந்தது அவன் மனக்கண்ணில் அங்கே பார்த்துருவான்.
இந்த ப்ராசஸை கொஞ்சம் இமேஜின் பண்ணிங்கன்னா மூளைக்குள்ள இவ்வளவு அதிவிரைவில் அது நடக்கக்கூடியதாக ஒன்றா இருக்குது. அப்போ இதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு கவனம் அங்கே போய் சேர்ந்துருக்கணும். அப்போ ஒரு முழு நூலை ஒரு வாசிக்கிறவனுக்கு ஒரு முழு உலகமே தெரியும். ஒரு உலகத்தில் அவன் உள்ள வாழ்ந்து அவன் வெளியே எந்திரிச்சு வர்றான் அதனால தான் வாசிப்புங்கிறது அறிவுலக செயல்பாடு அப்படிங்கிறத நான் இங்கே முதல்ல நிறுவ விரும்புகிறேன். நான் வாசிப்பு பழக்கம் இருக்கிற ஒருத்தன் அவனுடைய மொழி வளமும் சிந்தனை திறனும் முற்றா மாற்றி அமைக்க முடியும். ஸோ ஒவ்வொருவரும் வாசிப்பை கை கொள்ளுங்க. இப்போ கண்களில் அந்த வாசிப்பினுடைய ஒளி அமையட்டும், உள்ளத்தில் அதனுடைய சிந்தனை தெளிவு அமையட்டும். நன்றி. பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு நிறைய குழந்தைகள் ரொம்ப சாதிக்கணும், நல்ல முயற்சியோட நல்ல ஸ்கோர் பண்ணி பண்ணுறாங்க. அந்த இந்த நிறுவனம் குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். அதிலிருந்து பார்த்துட்ருக்கேன் உங்களுடைய க்ரோத்து. ஸ்டார்டிங்கில் எத்தனை பேர் இருந்தீங்க, இதில் நிறைய பேர் இப்போ ஆல்ரெடி கோர்ஸ் முடித்து வேலைக்கு ஜாயின் பண்ணியாச்சுன்னு சொன்னீங்க, ஷேர் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய ஏஜில் உங்களுடைய இதில் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டே படிப்பு தான். ஸோ ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா பண்ணுங்கள். ஸோ ஃப்யூச்சரில் யூ ஆல்சோ ஷுட் ரிட்டர்ன் டு யுவர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நிறைய பேர் பேசுகிறாங்க இந்த ரெஸ்யூம் பில்டிங் பற்றி. நாங்கள் ஜென்ரலி இன்டர்வியூக்கு கூப்பிடும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, எப்படி அந்த ஸ்டூடெண்ட் ஸ்டிக் பண்ணுவாங்களா அது பார்ப்பேன். ரெண்டாவது, எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவங்க ஆன்சர் பண்ணுறாங்க. தேர்ட் திங், நீங்கள் பேசும்போதுமே உங்ககிட்ட நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோன்னா த டிசிஷன் மேக்கிங், அந்த ஸ்பான்டேனியஸாக அந்த டிசிஷன் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்கன்னு பார்க்கணும். பீட் குட் ஆர் பீட் ரைட், அந்த டிசிஷன் கரெக்டாக நீங்கள் எடுக்கணும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் யுவர் திங். அண்ட் கான்ஃபிடன்ஸ் இன் ஸ்பீக்கிங். அண்ட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கம்பெனியில் இத்தனை வருஷம் இருந்து இந்த கம்பெனி அந்த கம்பெனியில் பண்ண ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் தெளிவாக எழுதணும். வாட் இஸ் யுவர் குவாலிட்டி, வாட் இஸ் யுவர் திறமை. நாங்கள் பார்க்கறது உங்களோட குவாலிட்டி மட்டும்தான் பார்க்குறோம், நாட் வாட் யுவர் கம்பெனி டிட். ஸோ அதை நீங்கள் பண்ணுங்க. மாணவர்களுக்கு இப்போ இந்த முறை கம்ப்ளீட் பண்ண ஒரு 8 பேருக்கு நம்ம இந்த அச்சீவர் அவார்டு நம்ம கொடுக்குறோம், சாதனையாளர் விருது. இது கல்வி முடிச்சதுக்கான சாதனை இல்லை, உங்களுடைய பேக்ரவுண்ட்ல இருந்து இந்த மாதிரி ஒரு உயர்ந்த லட்சியத்தில் உயரத்தை தொட்டதுக்கான ஒரு வாய்ப்பு. படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்காலர்ஷிப் நேம்ஸ் படிக்கிறேன். இப்போ 4 மாணவர்களுக்கு நம்ம மடிக்கணினி வழங்குகிறோம், அவங்களுடைய படிப்புக்காகவும். படிப்பு முடிந்து அவங்க வேலையில் வர வரைக்கும் அது அவங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்களை எல்லாரையும் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். இது திரும்ப திரும்ப உங்களுடைய ஸ்டோரிஸ் கேட்கும்போது நீங்கள் எந்த சூழலிருந்து வந்திருக்கீங்க, என்ன மாதிரி ஒரு வெற்றி பாதை நோக்கி நடக்கிறீங்க, உங்களுடைய முயற்சிகள், இது எல்லாமே நாங்கள் உள்பட எல்லாத்துக்குமே அது ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்துட்டு தான் இருக்குது. இது கலைமகளுக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஒரு பணி, அவ்வளோதான். அது எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பை தான் நாங்கள் எல்லாருமே பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு செயல் படக்கணும்னா ஏராளமான பேருக்கு நான் நன்றி செலுத்த தேவை இருக்குது. முதல்ல இந்த குருமார்கள் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஆசிரியர்களாக நமக்கு அமைஞ்சவங்க, பார்த்து கற்றுக்கிட்டவங்க, கேட்டு கற்றுக்கிட்டவங்க எத்தனையோ பேர் நமக்கு இருக்கிறாங்க. அவங்க இல்லாமல் நம்ம ஒரு வார்த்தையும் ஒரு ஸ்டெப்பு கூட நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுத்துருக்க முடியாது. ஸோ அந்த ஆசிரியர்களையும் குருமார்களையும் இந்த நேரத்தில் அவங்களுடைய பாதம் பணிஞ்சு நம்ம நன்றியை வெளிப்படுத்திக்கிறோம். இந்த அமைப்பு எப்படி நிகழணும் அப்படின்னா நிறைய பேருடைய செயல்பாடுகள் இருக்குது. எனக்கு கூட ஒரு 20-30 வருடங்களாக தொடர்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள், இவங்க கூட நின்று இந்த மாதிரி செய்யறேன்னு கேள்விப்பட்டு இணைஞ்சவங்க தான் அத்தனை நண்பர்களும் இருக்கிறாங்க. ஸ்ரீதர், சிவானந்த், திருநாவுக்கரசு லேப்டாப் அரேஞ்ச் பண்ணுறதுல பல நண்பர்கள் பங்கெடுத்தாங்க. ஒரு சிலர் நான் நேரில் கூட பார்த்ததில்லை. என்னுடைய வகுப்பு, தியான வகுப்பு செய்தவங்க, இந்த மாதிரி ஒரு செயல் நடந்துட்டு இருக்குதுன்னு இன்னும் நிறைய நண்பர்கள், இந்த மாதிரி இவங்க எல்லாமே அது அவங்களுடைய லைஃப் கமிட்மெண்ட்டாக நினச்சிக்கிட்டு இந்த செயலை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நன்றின்னு சொல்றது அவங்களை ஏதோ வேறுபடுத்தி பார்க்குற மாதிரி, ஏன்னா தேர் பார்ட் ஆஃப் திஸ் டீம். ஸோ அவங்க எல்லாம் அத்தனை நண்பர்களையும் இது கூட துணை நின்ற அத்தனை பேரையும் நெஞ்சார தழுவி என்னுடைய அன்பையும் நன்றியும் வெளிப்படுத்திக்கிறேன்.